அப்பா ஐசியூவில் விஜய் செஞ்ச அந்த ஒரு விஷயம் கலங்கி போன அமைச்சர் ராஜ்மோகன். தமிழகத்தின் 18வது முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுள்ள நிலையில் எழும்பூரில் திமுகவை வீழ்த்தி அமைச்சரான ராஜ்மோகனின் பின்னால் இருக்கும் அந்த ரகசியம் தெரியுமா? சமூக வலைதளங்களில் பேச்சாளராக தெரிந்த ராஜ்மோகன் இன்று தமிழகத்தின் முக்கிய அமைச்சர். எழும்பூர் தொகுதியில் 10,804 வாக்கு வித்தியாசத்தில் திமுகவை வீழ்த்தி வரலாற்று சாதனை படைச்சிருக்காரு. ஆனா இந்த வெற்றிக்கு முன்னாடி ஒரு பெரிய துயரம் இருக்கு. தவேகாவின் அரசியல் பாசறை நடந்தப்போ ராஜ்மோகனின் தந்தை மாரடைப்பால் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டார். அப்பாவே நீ போயிட்டு வான்னு அனுப்பினாலும் மாநாடு சமயத்துல அவர் இறந்துட்டாரு. அந்த நேரத்துல கட்சி வேலையையும் பார்க்காம விஜய்யே போன் பண்ணி நீங்க வர வேண்டாம், குடும்பத்தோட இருங்கன்னு உரிமையோட கட்டளையிட்டாராம். எழும்பூர் ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும், ராஜ்மோகன் சாதாரண பின்னணியிலிருந்து வந்தவர். ஒரு எளிய தொண்டனை அமைச்சராக்கி விஜய் சொன்ன அந்த மாற்றத்தை இப்பவே காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா இறந்த அந்த 3 நாளும் தவேகா தொண்டர்கள் ராஜ்மோகன் வீட்டிலேயே தங்கி இருந்து உதவி செஞ்சிருக்காங்க. நானே ஒரு கட்சி தலைவரா இருந்தா கூட எனக்கு இப்படி ஒரு பதவியை கொடுத்திருப்பேனான்னு தெரியாதுன்னு ராஜ்மோகன் சொன்னப்போ மொத்த தமிழகமே நெகிழ்ந்து போச்சு. சாதாரண பின்னணி கொண்டவர்கள் அமைச்சராவது நல்ல மாற்றமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் ரசிகரா இருந்தா ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.